தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும், திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளருமான இல புகழேந்தி சார் அவர்கள் நம்மிடையே வந்து இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. சார் இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா, ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஒரு பேட்டி குடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா, மாமா இல்லாம மலை ஏற முடியாது அப்படிங்கிற மாரி அந்த இதில சொல்லியிருந்தாங்க. அண்ணாமலையும் பார்த்தோமேனால் அதற்கு தோதா இல்ல திமுக தான் அப்படிங்கிற மாரியான ஒரு இதில வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? அவர்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த போட்டி, இந்த பேச்சு, ஒருத்தர் பேசிக்கிறது எல்லாமே நாடகங்கள், நடிப்புகள். எல்லாமே ஒரு சீன் போல. நாளைக்கே அவர்கள் ஒண்ணா சேர்ந்து ஒரே மாரி பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கு ஒரு காரணத்த சொல்ல அவங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய நோக்கம் இருவருக்குமே என்ன? திராவிட முன்னேற்றக் கழகத்தை தாக்குறதும், திமுகவிற்கு ஏதேனும் ஒரு குறைபாட உருவாக்கணும், முதல்வருக்கு கெட்ட பெயர் உண்டாகணும், இப்படி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற இருவர் பேசுறத பத்தி, நாம பெருங்கருத்துக்கள் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. 2 பேருமே மோசடி பேர் வழிகள். அது மிஸ்டர் 420 மலைன்னு சொல்லப்படுகிற அண்ணாமலையா இருந்தாலும் சரி, இந்த உதயகுமார்ன்றது அவர் மந்திரியா இருக்கும்போது ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அவர் மேல அதெல்லாம் சமாளிச்சுட்டு வாழ்ந்த ஒரு ஆளு. அதனால 2 பேர பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களின் நோக்கம், இவர்கள் எத்தன நாடகம் நடிச்சாலும் நடக்காது, எடுபடாது. மக்களுக்கு தெரியும். ஆனா என்னன்னா சார், அமைச்சர் ராஜ்நாத் சிங் இங்க வந்து கலைஞர் அவர்களுடைய அந்த உருவம் பொறித்த ரூ. 100 நாணயத்த வெளியிட்ட பிறகு பார்த்தோமேனால், அ அதிமுகவினர் வந்து வைக்கக்கூடிய பொதுவான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இல்ல இவங்க 2 பேருமே பார்த்தீங்களா? 2 பேருக்குள்ளாரையுமே வந்து பின்னாடி இவங்களுக்குள்ளார ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இவங்களுக்குள்ள இருக்கு. என்னதான் வந்து இங்க முன்னாடி வந்து எதிர்ப்பு அப்படின்னு பேசிக்கிட்டாலும், இவங்களுக்குள்ள ஒத்துமையா தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. எல்லாத்தையும் விட ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து சொல்றப்போ, கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரொம்ப புகழ்ந்து சொல்லும்போது, அமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சொன்னாங்க, ராஜ்நாத் சிங் சொல்றது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாகவும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது, இது இது இந்த வார்த்தைகளை வைத்து அதிமுகவினர் ஒருவேளை எதிராகவே செயல்படுறதுக்கு முதலமைச்சருடைய வார்த்தைகளே ஒரு காரணமாக அமைஞ்சிட்டோ? அதாவது நடைபெற்ற அந்த நிகழ்வை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த அதிமுக காரர்களுக்கு அல்லது அதிமுகவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய 420 போன்ற அத்தனை பேருமே ஒரு விதமா நீங்க பார்க்கணும். ஏன்னா, அரசு வேறு, அரசியல் நிலை வேறு. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக எங்கள் தளபதி, தமிழகத்தினுடைய முதல்வராக எங்களுடைய அண்ணன் தளபதி. 2 விதமாக பார்க்கின்ற போது நடைபெற்றது அரசு நிகழ்ச்சி. அரசு நிகழ்ச்சிக்கு வருவதுல ஒண்ணு அவர் ஏன் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார் தெரியுமா? நீண்ட நெடுங்காலமாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை புரிந்து கொள்ளாமல் அல்லது புரிந்து கொண்டாலும் புரியாத மாரி நடித்துக் கொண்டு அவரை இழிவாகவும் மோசமாகவும் பேசிக்கொண்டே இருந்த ஒரு அமைப்பின் சார்பாக வரக்கூடிய ஒரு நபர் இங்க எல்லார் முன்னிலையிலும் தன்னுடைய மனதை திறந்து நான் உள்ள இததான் நினைச்சுட்டு இருந்தேன். அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவருடைய வாழ்க்கையினுடைய இத தெரியுமா? நான் உண்மையிலேயே அவரை வணங்குறத நான் பெருமைப்படுறேன் என்று சொல்லுகின்ற பொழுது, தலைவர் கலைஞர் அங்கு தலை நிமிர்ந்து புகழோடு இருப்பதை நாங்க பெருமையோடு பார்க்கிறோம். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன்னா விமர்சனம் பண்ணவர்கள் உயர்வாக பேசுவது என்பதில் எப்பொழுதுமே கேட்கின்ற பொழுது நமக்கும் வியப்பும் மகிழ்ச்சியும் வருவது இயற்கை. அதனுடைய அர்த்தம் கூட புரியாம இந்த நபர்கள் இவங்களுக்கு என்ன வேலை? அவரு ஏன் அப்படி பேசினாரு? இவர் ஏன் இப்படி சொன்னாரு? ஒண்ணு தெரியுமா? இவர்களுக்காகவே ஒண்ணு சொல்றேன். நம்முடைய தமிழகத்தில் நடக்கின்ற அரசியல் நிலைப்பாடுகள். இந்த பக்கம் பிஜேபி என்கிற பாசிஸ்டுகளும், இந்த பக்கம் உடைஞ்சு தூளாகி போய் எந்த வழிபாடுமே சரியாக இல்லாத வழி, பாதையே தெரியாத எடப்பாடி அண்ட் கோ ஒரு பக்கம் எல்லாம் சுத்திட்டு கிடக்குதுங்க. அந்த இடத்துல நம்முடைய முதல்வர் தலைவர், எங்களுடைய தளபதி அவர்கள் பாருங்க, திராவிட மாடல் நிக்குது எப்படி தெரியுமா? அறிவுபூர்வமாக கலைஞரிடம் கற்றுக்கொண்ட அந்த அரசியல் தந்திரம், அந்த ராஜதந்திரம், அந்த ஒரு வார்த்தை. இந்த பக்கம் அரசு விழா, ராஜ்நாத் சிங் வராரு, நாணயம் வெளியிடுகிறார். அந்த நாணயத்தில் நல்லா நினைக்கணும், யாரெல்லாம் எதையும் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்களோ, திராவிட இயக்கத்தையே மிக மோசமாக விமர்சனம் செய்வார்கள், மொழிக் கொள்கையவே ஏற்றுக்கொள்ளாத அந்த கூட்டத்திடம் அழகாக மிக நாசுக்காக பேசி உயர்ந்தபட்ச அரசியல் நாகரிகத்தோடு தமிழ் வெல்க என்று தலைவர் கலைஞர் எப்பொழுதும் கையெழுத்து போடுகிறவர் தமிழ் வெல்கன்னு போடுவார. அந்த தமிழ் வெல்க என்பது அவருடைய கையெழுத்திலேயே
அதுல பதிக்க வைத்த அந்த மிகப்பெரிய சாதுரிய பெருமை எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதிக்கு. அது மட்டுமல்ல, இன்னொன்னும் சொல்றார். நாங்கெல்லாம் யார் தெரியுமா? திமுகடா. திமுகனா சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. மடையர்களா புரிஞ்சுக்குங்கடான்னு என்ன தெரியுமா செஞ்சாரு? நம்முடைய மாண்புமிகு நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் அவர்கள் அழகாக என்ன பண்ணாங்க, தலைவர் தளபதி எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தார். அழைப்பு கொடுத்தார். வரவங்க வரலாம், வராமலும் இருக்கலாம். ஏன்னா இது வந்து அரசு விழா. அப்படி அழைப்பு கொடுத்ததற்கு ராகுல் அவர்கள் நாணய வெளியீட்டு விழாவை பாராட்டி வாழ்த்து தெரிவித்து முதல்வருக்கு ஒரு வாழ்த்து செய்தி கொடுத்தார். வாழ்த்து செய்தி கொடுத்தவருக்கு நன்றி கொடுக்கிறார். இப்ப நரேந்திர மோடிக்கு கூட நன்றி சொன்னார். இன்னும் ஆமா. யாரெல்லாம் வாழ்த்துக்கள் சொன்னார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்றி சொன்னார் நம்முடைய முதல்வர். அது அவருடைய பண்பாடு. அதே நேரத்தில் ராகுலுக்கு கொடுக்கின்ற அந்த நன்றியை பார்க்கணும். நன்றிய அழகாக சொல்லிட்டு நீங்க சொன்னதெல்லாம் பெருமை, மகிழ்ச்சி, நன்றின்னு சொல்லி இறுதியாக முடிக்கின்ற பொழுது 2 வரி. அந்த 2 வரி என்பதுதான் நான் இங்க குறிப்பிட விரும்புகிறேன். என்ன சொன்னார் தெரியுமா? தலைவர் கலைஞர் அவர்கள் கண்ட கனவுகளை நிறைவேற்ற நாம் இருவரும் ஒருங்கிணைந்து தொடர்ந்து பாடுபடுவோம். இந்த வார்த்தையோடு தான் அந்த ராகுலுக்கு சொல்ற நன்றி முடிவடையுது. அப்ப என்ன அர்த்தம்? ஒருங்கிணைந்து பாடுபடுவோம், கலைஞரின் கனவை நிறைவேற்றனாரு. ஆக இந்திய கூட்டணியில நாம தெளிவாக இருந்து சமூக நீதிக்காகவும் நாட்டினுடைய சமதர்மத்துக்கும் பாடுபடுவோன்ற வார்த்தையை அங்க சொல்லி திராவிட மாடலை அங்க நிலைநிறுத்தினார். அத கூட படிச்சு பார்க்க தெரியாத இந்த மண்டுகங்களுக்கு ஆகா என்னடா அவர் அப்படி சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சிக்க விட அறிவு இல்லாதவர்கள் இவங்க கூட பேசுறாங்க, அவங்க கூட பிறகு இவர்களை பார்த்து சிரிப்பதா அல்லது இவர்களை பார்த்து பரிதாபப்படுவதா என்று நமக்கு தெரியல. உண்மையிலேயே இந்த விழா முடிந்தது. இந்த விழா முடிந்ததற்கு பிறகு கூட எல்லாருமே இந்த விழாவை பற்றி பேசுகின்ற பொழுது முத்தமிழறிஞர் கலைஞரின் பெருமையை பாராட்டினாங்க, புகழ்ந்தார்கள், போற்றினார்கள். அதற்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுது. அது அரசு, அரசினுடைய நிலைப்பாட்டில். அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக நாங்கள் கொள்கையை விட மாட்டோம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்ற அந்த முத்தமிழறிஞரின் வார்த்தையை சொல்லி மாநில சுயாட்சி என்பதை வலியுறுத்தும் வண்ணமாக எங்களுடைய தலைவர் கொள்கை ரீதியாகவும் இருப்பதை தெளிவாக எடுத்து காட்டிட்டார். அதுதான் இந்த நிகழ்வில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பதிவு, சரித்திர பதிவுன்னு நான் சொல்றேன். ஆனா சார், என்னன்னா சார், இப்போ அதிமுகவோட தொடர்ந்து இந்த மாதிரி, ஏன்னா நீங்க சொல்லிருங்க என்ன அப்படின்னா, என்னதான் வந்து ராஜ்நாத் சிங் பாஜகவை சார்ந்தவராக வந்தாலும் இது வந்து ஒரு அரசு விழா, அதை சார்ந்த ஒரு மரியாதை தான் நாங்கள் வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது, அதிமுகவினர் இல்லை இவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களும் திமுகவும் வந்து நல்ல உறவுல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லும்போது, இது மக்கள் மத்தியில் ஒருவேளை தவறான ஒரு முன்னுதாரணத்தை கொடுத்து வாக்குகளை குறைக்காதா, இல்லை இவங்க அதிமுக சொல்றது மூலமாக வாக்குகள் குறையாதா 2026 தேர்தலில் இது மாதிரியான விஷயங்களை சொல்லும்போது? தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சுலபமாக சாதாரணமாக நினைக்க கூடாது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுமா? இந்த நிகழ்ச்சி நடக்குது, முடிஞ்சது. மறுநாள் இந்திய துணைக்கண்டத்திலேயே முதலாக நேரடியாக 45 பணிகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறோம். ஒன்றியத்தின் உயர் பதவியில இருக்கக்கூடிய அந்த IAS IPS லெவல்ல இருக்கக்கூடிய கேடருக்கு நேரடியாக எடுக்க போறோம்னு சொல்லி அவர்களுடைய ஆணையத்தினுடைய தேர்வு நிலையவே மாற்றுவதற்கு ஒரு அறிவிப்பு வந்த உடனே எங்க தலைவர் என்ன பண்ணார் தெரியுமா? அதுதான் நாடு பார்க்கும். அட்வொகேட் வழக்கறிஞர் என்னுடைய அருமை சகோதரர் மூத்த வழக்கறிஞராக இருக்கிற வில்சன் அவர்கள் உடனடியாக அதற்கு பதில் உடனே கண்டன. நோ, அதை எப்படி செய்ய முடியும்? ஆணையத்தின் மூலமாக தேர்வு செய்வதில் வரக்கூடிய அந்த ஒரு உயர்ந்த தரத்தை ஏன் நாசமாக்குறீங்க? SC கிடையாது, ST கிடையாது, BC கிடையாது, OBC கிடையாது, எதுக்குமே இடஒதுக்கீடே கிடையாம நீங்கள் செய்கிறீர்கள் என்றால், நேரடி தேர்வு என்றால் RSS காரர்களை அதிலே உள்ளே நிறுத்துவதற்கு, உள்ளே நுழைப்பதற்கு முதல் வேலையை நீங்க ஆரம்பிக்கிறீங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை ரத்து செய்யணும் அப்படின்னு அடுத்த நாளே குரல். சமூக நீதி குரல், திமுகவின் குரல். அதை நாடு பார்த்தது. நம்முடைய எதிர்கட்சி தலைவர், நாடாளுமன்ற எதிர்கட்சி ராகுல் அதே வேகத்தில் அவரும் ஒன்று கொடுத்திருந்தார். சமூக நீதியை காப்பதற்காக நாங்கள் எந்த தியாகமும் செய்ய தயார், அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நிலைப்பாட்டையும் நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் ராகுலும் சொன்னார்.
எதிர்க்கட்சியாக இந்திய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னது மட்டுமல்ல, எல்லாம் எடுத்து சொன்னதற்கு பிறகு திமுகவினுடைய அந்த வார்த்தையின் அழுத்தத்தை பார்த்து அவர்கள் கூட்டணியிலே இருக்கிற ஒரு சில கட்சிகள் இந்த நேரடி நியமனத்தை எதிர்த்தார்கள். இன்னைக்கு என்ன ஆச்சு? மறுநாள் மத்தியானம் 3 மணிக்கெல்லாம் நாங்க ரத்து பண்ணிக்கிறோம், எதிர்ப்பு நிறைய வந்துருச்சு அப்படின்னு ரிவர்ஸ் ஆனது பிஜேபி கவர்மெண்ட். மக்கள் அதை பார்க்கிறார்கள். ஆக நம்முடைய முதலமைச்சரும் திமுகவும் சமூக நீதிக்கு எதிராக, சம நீதிக்கு எதிராக எவர் வந்தாலும் விடாது, தன்னுடைய கடமையை செய்ய என்பதுதான் மக்கள் பேசுவாங்களே தவிர, இவனுங்க சொல்ற அரசியல்லாம் இவனுங்க கதை எழுதிக்கிட்டு இவங்களே படிச்சு இவங்களே மாலை போட்டு இவங்களே கை தட்டிக்கிற வேலையை பற்றி மக்கள் கவலைப்படுவதாக இல்லை என்பதுதான் என் கருத்து. சார் இப்போ என்ன பார்த்தோமே ஆனால் விஜய் அவர்கள் வந்து கொடியேற்றி அதிகாரப்பூர்வமாக வந்து ஏற்கனவே தெரியும் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிற அறிக்கையும் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அதிகாரப்பூர்வமாக கொடி அதுக்கப்புறம் இல்லாமல் அவங்களுக்கான கட்சிக்கான பாடலையும் வந்து வெளியிட இருக்கார் அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட இன்னையிலேருந்து எல்லாருமே விஜயோட அந்த செய்திகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஊடகங்களும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயினுடைய இந்த முழு நேர அரசியல் பயணத்தை இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? முழுவதுமாக யார் வேண்டுமென்றாலும் ஒரு அரசியல் கட்சியை தேர்ந்தெடுக்கிறது, ஒரு துவக்குவது என்பது அவரவர்கள் விருப்பம். அவருக்கென்று அமைப்பு ரீதியாக அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க. அவர் நாடு முழுக்கவும் அவர்களுக்கு தேவையான ஒரு நிலைப்பாட்டு அமைப்புகள் வரலாம். அதனால அவர் வந்து கட்சியை தொடங்கினார் என்றால் அவர் அவருடைய கருத்தின் அடிப்படையில், ஏன்னா அவரை எல்லாம் யாரு ஆட்டி வைக்க முயற்சி செய்கிறார்கள்? இந்த கூட்டம், காவி கூட்டம் ஆசையா வெயிட் பண்ணுது. அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லுகின்ற விதமாக நான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் மொழி பிரச்சனையில் தமிழை ஆதரிப்பேன், தமிழுக்காக நான் குரல் கொடுப்பேன், தமிழை விட்டு கொடுக்க மாட்டேன் என்பதில் இருந்து, மொழி பிரச்சனையில் இருந்து சமூக நீதி, இடஒதுக்கீடு, வகுப்பாரி பிரதிநிதித்துவம், அரசு வேலை வாய்ப்புகள் அனைத்திலும் நம்முடைய நீதியை நிலைநாட்ட நானும் பாடுபடுவேன் அப்படின்னு அவர் வரணும்ன்றதுதான் நம்முடைய ஆசை. எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டுல சமூக நீதி கொள்கையை ஏற்றுக்கொண்டு வாருங்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் இவர்களுடைய பேச்சிலே ஏமாந்து விடக்கூடாது, பலியாகி விடக்கூடாது. ஏன்னா இளைஞர்களுக்கு நல்ல வழி காட்ட வேண்டிய கடமையும் அவருக்கு இருக்கிறதுன்றத இப்ப நான் குறிப்பிட விரும்புறேன். ஓகே சார், நிகழ்ச்சியில் இணைந்து இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.